வெல்கம் டு தமிழ் கியூ. இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலிரவில் மல்லிகைப்பூவை பயன்படுத்துவது எதற்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் நம்ம கல்யாண வீடுனாலும் சரி, முதலிரவுனாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது மல்லிகைப்பூ தான். இந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா, நறுமணம் மட்டும்தான் இந்த மல்லிகைப்பூவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த மல்லிகைப்பூவுக்கு வந்து நிறைய மெடிசின் சம்மந்தமான விஷயங்களும் இதில் இருக்குது. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த மல்லிகைப்பூவில் இருக்குது. இப்படி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, முதலிரவுலேயே வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூவை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. பட் நமக்கு ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் தெரியாமலேயே நம்மளும் அதை யூஸ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம ஏன் மல்லிகைப்பூ வந்து முதலிரவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் முதலாக வந்து உடலுறவு கொள்ளும்போது அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாகவும் இருப்பாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பதட்டத்தை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ 2வது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண நாள் அன்று மணமகனும் மணமகளும் விடிய காலையில் 4 மணிலேருந்து எரிஞ்சு அவங்களுடைய வேலைகளை எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிந்த பிறகு வரவங்களை எல்லாத்தையும் விட ஃபோட்டோ இருக்கிறதால அவங்க தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் 4 மணிக்கு அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இதனால் வந்து அதிகமான பாடி பெயின் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாடி பெயினோட அவங்களால வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் ஈடுபட முடியாது. பட் அந்த பாடி பெயினை போக்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அந்த பெட்ரூம் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய பாடி பெயினை வந்து கம்மி பண்ணிடும். 3வதா இது இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பெண் வந்து தன்னுடைய வீட்டை பிரிந்து வந்ததால் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ஆளாயிருப்பாங்க. இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து அவங்க சுவாசிக்கிறதால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து போக்கும். ஸோ 4வதா இந்த மாதிரி திருமண நாள் அன்று தொடர்ந்து பல வேலைகளை ஈடுபடுறதாலும் பல பேரை சந்திக்கிறதாலும் தொடர்ந்து வேலைகளே இருக்கிறதால சில தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வரும். ஸோ இந்த மாதிரியான ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து அவங்க சுவாசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியும் போக்கிடும். ஸோ 5வதா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா லிவர் ப்ராப்ளம், அதாவது லிவரில் யாருக்காவது கோளாறு இருந்துச்சுன்னா அவங்க டெய்லி இந்த மாதிரியான மல்லிகைப்பூ வந்து சுவாசிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லிவரில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் போக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மல்லிகைப்பூவை வந்து முதலிரவில் யூஸ் பண்ணுறதால தம்பதிக்குள்ளே எந்த வித ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து நீண்ட நேரம் வந்து செக்ஸ் வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லிகைப்பூ வந்து செக்ஸுக்கு எந்த வகையிலலாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் உணர்வை வந்து அதிகமாக வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து தூண்டும். 2வது நம்மளால் அதிக நேரமான உடலுறவில் ஈடுபட இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 3வது ஆண்மையை வந்து இது அதிகரிக்கும். 4வது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கரு உருவாகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.